ஹே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கோங்க. என்னுடைய ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு நம்ம ஊரில் சம்பாதிக்கிற காசு பத்தலையா, வெளிநாட்டில் தான் போய் சம்பாதிக்கணுமா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஐ அப்ரிஷியேட் நீங்கள் ஃபாரினில் போய் உங்கள் ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்க போகிறீங்க. நான் ஒர்க் பண்ணது வந்து குவைத்தில். அங்கே உள்ள பீப்புள்ஸை பற்றி தான் நான் பேச போகிறேன். 80% ஆஃப் குவைத்தி பீப்புள்ஸ் ஆர் டூ குட். Really, they were like so humble and so lovable and too friendly with everyone. Even the king also humble with everyone. பட் அந்த 20% இருக்காங்கல்ல, மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரிலையும் கெட்டவங்க இருப்பாங்க தான். பட் இந்த நாட்டில் நான் பார்த்த வரைக்கும் தொட்டதுக்கெல்லாம் நான் உன் மேலே கேஸ் போடுவேன், நான் உன் மேலே ஃபைன் போடுவேன், நான் உன்னை தூக்கி ஜெயிலில் போடுவேன், நான் உன்னை ட்ராவல் பேன் பண்ணி இங்கே மாட்டுற மாதிரி வச்சிருவேன், அந்த மாதிரி மிரட்டுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். மோஸ்ட்லி உங்கள் ஐடி இருக்குல்ல, அங்கே உள்ள ஐடி அது வந்து உங்கள் கம்பெனியை தவிர வேறு யார்கிட்டையும் கொடுக்காம நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க கேஸோ ஃபைனோ இல்லை ட்ராவல் பேனோ போட்டாங்கன்னா உங்களால் அந்த கண்ட்ரியை விட்டு நவர முடியாது, பார்டர் தாண்ட முடியாது. இங்கேருந்து ஃபாரின் கண்ட்ரி போகிறவங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு போங்க. இங்கிலீஷ் கற்றுக்காமல் போனால் அங்கே உங்களுக்கு மதிப்பு இருக்காது. சரியா? தமிழ் பீப்புள்ஸ் எவ்ரிவேர் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். போவதும் போகாததும் உங்கள் விருப்பம். தேங்க்யூ.